ஓம் நமஹ ஹ்ரீம் நமஹ. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. லக்ஷ்மி எதிலெல்லாம் குடியிருக்கிறாளோ, இங்க இருக்கிற திரவியங்கள் எல்லாம் பாருங்க, இந்த திரவியங்கள் எல்லாம் இந்த லக்ஷ்மி குடியிருக்கிறாள் என்று ஆன்றோர்கள் நம்புகிறார்கள். இங்க வந்துட்டு செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கூட நல்லா இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் என்பவை ஊழியர்கள். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஓம் ஸ்ரீ பரமசிவண்ண மூன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும் போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பெரிமாளா பலம்பெரிமாளா ஏகப்பட்டம் மைகப்பட்டம் பொன்னின் முன்னே இங்கேயே சேவிச்சு படிக்கின்ற எனக்கு வசமா இருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ பரமசிவண்ண மூன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும் போல் கருங்குட்டி சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஓம் நமஹ ஹ்ரீம் நமஹ சுத்திகல்ப சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஓம் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஸ்ரீமடம் வந்தருளிய சக்கரவர்த்திக்கு, திரிலோகமாலும் ஸ்ரீகுட்டி சுவாமிக்கு. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. மது ஸ்ரீமடத்திலே தினசரி இந்த ஹோமங்கள் விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகள் எல்லாம் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். வருகின்ற ஜூன் 14 மகா ரூபகலம் நடக்கிறது. போரூரில் இருக்கிற சரிதா மஹாலில் ஜூன் 14 அன்று நடக்கிறது. அன்று இந்த விஷ்ணுமாயாவுடைய விக்கிரகம் 48 நாள், இது 48லாம் தாண்டி போயாச்சு, 3-4 மாதம் ஆச்சு. இந்த சிலை வாங்கி தினமும் அதை வேள்வியில் வச்சு ரொம்ப சக்தி பண்ண சிலைகள் எல்லாம் தருகிறோம். வேண்டுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். விஷ்ணுமாயாவை தொடர்ந்து பைரவருக்கான ஹோமம். ஓம் காலகாலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே கன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காலகாலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. எல்லாருக்கும் பிரியமான குபேர லக்ஷ்மிக்கான ஹோமம். இந்த லக்ஷ்மி இங்கே அலங்கார ரூபமாக அதிசயமாக அற்புதமாக எழுந்தருளுகிறாள். இந்த குபேர லக்ஷ்மியை இந்த ஸ்ரீமடத்தை போல ஆராதிப்பவர்கள் யாரும் இல்லை. பெரிய பெரிய கோயிலெல்லாம் கூட இத்தனை திரவியங்கள் வச்சு தினசரி வேள்வி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். 10 வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஹோமங்கள் கண்டவள் இந்த குபேரலக்ஷ்மி. குபேரலக்ஷ்மி ஒரு தடவை பார்த்து விட்டால் போதும், உங்களுடைய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது திண்ணம். மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணே சுவர்ணரஜரஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமணபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமக்ஷம் புருஜானஹ அஸ்வபூர்வாமிரதமத்யாமஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீமுபக்வஹே ஷீர்மா தேவீரஜுஷதாம் காம் சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாராமார்த்தாம் ஜுவலந்தீம் திருப்தாம். குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு, குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு. இந்த ஸ்ரீமடம் என்றாலே பிரம்மாண்டம். ஸ்ரீமடத்தை போன்றது ஒரு பிரம்மாண்ட மடம் இதுவரை யாரும் கண்டதில்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் இத்தனை தாமரை பூக்கள். லக்ஷ்மி எதிலெல்லாம் குடியிருக்கிறாளோ, இங்கே இருக்கிற திரவியங்கள் எல்லாம் பாருங்க, இந்த திரவியங்கள் எல்லாம் இந்த லக்ஷ்மி குடியிருக்கிறாள் என்று ஆன்றோர்கள் நம்புகிறார்கள். வேதம் அறிந்தவர்கள் அதை உரைக்கிறார்கள். லக்ஷ்மி இருக்கக்கூடிய இத்தனை திரவியங்களோட அந்த வாசனை நமக்குள்ளே போக 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 நம்மளுடைய தொழில் விருத்தியாகும். வேலை செய்கிற இந்த கரங்கள் வலுப்படும். ஒரு மிஷின் ஓட்டுறவராக இருந்தால் அந்த உடம்பு தெம்பு வரும். ஒரு டிரைவராக இருந்தால் கையில் பலம் வரும். ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறா புத்தி வேலை செய்யும். இந்த லக்ஷ்மி எங்கே இருக்கிறாள்னா நம்மளுடைய அறிவில், நம்ம வேர்வையில் இருக்கிறாங்கிறாங்க. லக்ஷ்மி என்பது அதிர்ஷ்டமே கிடையாது. லக்ஷ்மி என்பது நம்ம உழைப்பு. அதனால தான் சொல்கிறது, உங்கள் கையால் தொட்டால் அந்த தொழில் விளங்கும்னு சொல்கிறது. அந்த தொழில் தான் லக்ஷ்மி. இப்போ இந்த லக்ஷ்மியை ஸ்ரீமடம் வந்தவர்கள் ஓஹோன்னு இருந்தவங்க கோடி பேர் இருக்காங்க. மனசார வேண்டிக்கோங்க. நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது, அம்பா நீ இறங்கா
ஏனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே அம்பா. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே. நாற்கவியும் தொழுகும் நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு லக்ஷ்மி, என் வாழ்விலே மிக உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு செல்லுகிறாய். ஆனால் ஒரு நேரம் வாழ்வின் மிக கீழ்மையான நிலைக்கும் கொண்டு செல்லுகிறாய். யூ ஹேவ் ஆல்வேஸ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று நல்லா வச்சிருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்கிறது. பட் வி ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழி இல்லை. வி நீட் டு சரண்டர் அவர் செல்ஃப். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, வேற மகாலட்சுமி தாயாருக்கு. கிரகதோஷங்களை நீக்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எத்தனையோ வழிகள் உண்டு, எத்தனையோ வழிகள். அதில் இந்த தானம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமடத்தை போன்ற வேதசாஸ்திரத்தில் மூழ்கியிருப்பவர்களுக்கு ஒரு ஞான மார்க்கம் மாதிரி தான். கிரகதோஷங்களுக்கு இத்தனை திரவியங்கள் போட்டு இந்த கிரகங்களுக்கு நம்ம ஆகுதியாக செலுத்தும் பொழுது எப்பேற்பட்ட கிரகதோஷமும் சரியாயிடும். இங்கே வந்துட்டு செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கூட நல்லா இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கிரகங்கள் என்பவை ஊழியர்கள், கடவுளுடைய ஊழியர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த கிரகங்களுக்குரிய அந்தந்த தானியங்கள் போட்டு நம்ம ஹோமம் பண்ணும்போது கிரக சாந்தி என்பது ஏற்படுகிறது. அதனால் மனசார வேண்டிக்கோங்க. ஆதித்யேனரதாவர்தமா அணுவணி வேசயன் அமிர்தம் மிருத்யஞ்சா ஹிரண்யேன சபிதாரதேனா தேவோ யாதி புவனா விபச்சன் உத்புத்ய ஸ்வாக்னே பிரதிஜாகிரிக்கியமிஷ்டா பூர்த்தே தகம் சேதா மயஞ்சா புனகிருண்மக்ஸ்வாபதரம் யுவானமன்வாதாகம் சீதகிதந்து மேத புதகிரகாய ஸ்வாஹா. சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையினுடைய நிஜமான பாடத்தை சொல்லித்தர ஒரு வாத்தியார் யாருன்னா அது சனீஸ்வரன் மட்டும்தான். அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாகாக சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துருவார். ஆனால் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையிலேயே நல்லவனாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு வேலை பார்க்குறவன் தெரியும். சில பேர் தள்ளு வேலை பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. உண்மையான உழைப்பாளிகளுக்கு சனி கூட இருந்து விசிறி விடுவார். உழைக்காதவர்களை சனி பகவான் பயங்கரமாக துன்புறுத்துவார். அது காரணம் என்னன்னா, சனி உழைப்பின் கடவுள். அவரை என்னென்னமோ ஜோதிடர்கள்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, சனி பகவான் அப்படி பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே, உண்மைதான். அதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு, ஸ்ரீமடத்தில் வசிப்பவர்களுக்கு அது தேவையில்லை. காரணம் என்னவென்றால், இங்கே வருபவர்கள் சனியோட நேரடியாக பார்க்கிறார்கள், தினமும் வருகிறார்கள். இங்கே வந்து இந்த சனியுடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள். அதனால் இந்த புஷ்பம், இந்த நீல கலர் புஷ்பம் சனியினுடைய புஷ்பம். வேண்டிக்கோங்க. ஓம் சன்னோ தேவேரபேஷ்டயா போபவந்து பீதயே சயோரபேஸ்வர வந்துனஹ பிரஜாபதே நத்ததேதான்யன்யோ வித்வாஜாதா நிபரிதா பபூவா யத்காமாஸ்தே ஜுகுமஸ்தன்னோ அஸ்து வஜக்குஸ்யாம பதயோரீனாம் இமம் யம பிரஸ்தரவாகிஷேதாங்கிரோ பிதர்வ சம்விதானஹ. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணுமோ தெரியல, இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி இந்த வேள்விகள் செய்கிறதும், இந்த எண்ணிலடங்காத இந்த திரவியங்களை இந்த இறைவன் யார் மூலியமோ பிக்ஷை போட்டு எங்களை நடத்த வைக்கிறார். அது வந்து பெரிய ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பெக்கர் யாருன்னா அது நான் தான். ஏன்னா எல்லார்ட்டையும் வாங்கி இதை பண்ணுறதுக்குள்ளே போதும் பெரிய புண்ணியகாரியமாக நான் நினைக்கிறேன். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கும் அப்படி தான். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு பூஜையில் நீங்கள் கமிட் ஆகுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நான் வந்து ஆஞ்சநேய வழிபாடு செய்வேன், நான் வந்து விஷ்ணுமாயா வழிபாடு செய்வேன், நான் வந்து தினசரி லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் படிப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேங்கிறத ஸ்பிரிச்சுவலாக கமிட்டடாக இருங்க. ஸ்பிரிச்சுவலாக கமிட்டடாக இருக்கும்போது உள்ளம் சுத்தியாகும், தெய்வம் மனதில் வாழும். அது ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட். நான் எதையும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏதோ ஒரு பேர், அந்த பிடிச்ச கடவுளோட பேரை தினசரி வேண்டுங்க. பெரிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் வரும். மனசார வேண்டிக்கோங்க. கேது தேவே கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேன்மையாய் ரக்ஷி. ஓம் கேதும் கிருண்மன்ன கேதவே சாமரியா வேததே சமுசத்திரதாயதா பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் ரிஷி விப்ராணாம் அகிசோம் மிருகாணாம் சோன கிருத்ராண அகுஸ்வைதிர்வணான அகுஸ்வோ பவித்ர மத்தியே திரேபண்ண
सन्नो मित्रच्चं वरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्माण्डेः सन्नो मित्रच्चं वरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे ओम शांति 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 जय विष्णु मायावुक्कु ओम सहना भवतो वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 सच्चमोम कालुम्यज्ञाय कालुम्यज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः जय विष्णु मायावुक्कु ओम हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजरस्रजां तां महाभगजातवेदो लक्ष्मीमणवगामिनीं इमडं मन्दिरलिय चक्रवर्तिक्कु त्रिलोकमाளும் श्रीकुट्टी स्वामिक्कु जय जय विष्णु मायावुक्कु जय विष्णु मायावुक्कु जय जय विष्णु मायावुक्कु कुबेर महालक्ष्मी तायारुक्कु कुबेर महालक्ष्मी तायारुक्कु कुबेर महालक्ष्मी तायारुक्कु जय जय विष्णु मायावुक्कु जयलक्ष्मी तायारुक्कु जय विष्णु मायावुक्कु कुबेर महालक्ष्मी तायारुक्कु कुबेर महालक्ष्मी तायारुक्कु वीर महालक्ष्मी तायारुक्कु जय जय विष्णु मायावुक्कु जय जय विष्णु मायावुक्कु जयलक्ष्मी तायारुक्कु பஞ்சமுக விளக்கு ஏற்றும் பொழுது சுவாமி ஒரு சிரிப்பு சிரிப்பார். கல் சிரிக்குமான்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் முட்டாப்பையில் அது கல் இல்லைடா. அதை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த சிரிப்பை அதை அனுபவிக்கிறவங்க உணர்வாங்க. எத்தனையோ பூஜை பண்ணுறவங்க தீபாராதனை ஏற்றும் போது அந்த முகத்தையே பார்ப்பாங்க. அந்த முகத்தை பாருங்கள், மாரியம்மனுக்கு பூச்சி விடும் போது அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது மனசை ஒருங்கிணைச்சு இந்த சுவாமியை பார்க்கணும். ஏ விஷ்ணு மாயாவுக்கு
கண்கோடி வேண்டும். இந்த விஷ்ணுமாயாவுடைய பேரழகை இந்த விஷ்ணுமாயாவுடைய பேரழகை காண கண்கோடி வேண்டும்பாங்க. அந்த மாதிரி விஸ்வரூப விஷ்ணுமாயா அங்க மட்டும்தான் எழுந்தருளிருக்கார். பாருங்க, தாமரை மாலையெல்லாம் தெரிச்சுட்டு இவ்வளவு மெனக்கெட்டு யாரும் பண்றதில்லை. இந்த அளவுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு யாரும் பண்றதில்லை. காரணம் என்னன்னா, இந்த ஸ்ரீமடம் மட்டும்தான் சுவாமிய உயிருள்ள ஒரு இந்த கல்லுன்னு பார்க்காம உணர்வுள்ள ஒருத்தரா நாங்க பார்க்குறோம். சுவாமிக்கு வேர்க்குதுன்னு எத்தனையோ நாள் ஃபேன் போட்டுக்குவோம், சுவாமிக்கு புழுக்கமா இருக்குன்னு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த பைத்தியமாதல்ங்கிறது இங்க மட்டும்தான். ராஜோபச்சாரத்தை இப்ப சுவாமி ஏத்துக்கிறார். மனசார பாருங்க. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு ராஜா மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் சுவாமி அதுக்கும் ஒரு படி மேல போய் சக்கரவர்த்தியா விளங்குறார். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. இன்னைக்கு ஃபுல்லா சுவாமி அழகா பார்த்துட்டே இருக்காங்க. சத்திரம் சாமரம் ஆந்தோலிகம் ஆரோபியா, அஸ்வம் ஆரோபியாமி, கஜம் ஆரோபியாமி, ரதம் ஆரோபியாமின்னு ஷோடசோபச்சாரங்கள் அத்தனையும் நடக்கின்ற இடம் இந்த மடம் தான். அவசியம் ஒரு முறை ஸ்ரீமடத்துக்கு வாருங்கள். ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினः நமோ வதம்மைः ஸ்ரவணாதி குர்மः சபேகா பாங்கா மகாமாஜமக்யோம் காமேஸ்வரோ வைः ஸ்ரவணோ ததாதோ வீராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः மகாராஜாய நமः. வாத்தியம் வாத்தியம்